ரைட். அடுத்தது நாங்க பார்க்க போறது தரவு சேகரிப்பு. தரவு சேகரிப்பு, டேட்டா கேப்சர். ஸோ தரவு சேகரிப்பு, டேட்டா கேப்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த தரவு சேகரிப்பு, டேட்டா கேப்சர்ன்றா என்னன்றதை பார்ப்போம். பல்வேறு மூலகங்கள்ல இருந்து தரவுகளை சேமிக்கிறது தான் டேட்டா கேப்சர்ன்றது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கு பல்வேறு மூலங்கள்ல இருந்து தரவு எடுத்துக்கொள்றது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா, அப்போ உதாரணமா நீங்க இப்போ என்ன செய்வீங்க, எல்லாருக்குமே அதிக அளவு ஃபேஸ்புக் தெரிஞ்சிருக்கு. ஃபேஸ்புக் தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் தெரிஞ்ச அளவில் என்ன நடக்குமெண்டா, எங்களுக்கு எல்லாமே இந்த ஃபேஸ்புக் தெரியும். என்ன நடக்குமெண்டா, ஒவ்வொருத்தரும் இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி சைன் அப் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட ஃபேஸ்புக்கில் ஒரு கணக்கை உருவாக்கம் செய்வாங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட பெயர், முகவரி, மின்னஞ்சல் பெயர், மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி இலக்கம் போன்ற தரவுகள் அங்கே கொடுத்து அந்த ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருவரும் இப்படி செய்யல, எல்லாரோட டேட்டா ஒவ்வொருவரும் எல்லாரும் லாகின் பண்ற எல்லாத்த டேட்டாவையும் இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் எடுத்துக்கொள்ளுது. அப்ப இதுகளைத்தான் சொல்றது, நாங்க எங்கெங்கெல்லாம் இந்த தரவுகளை கொடுத்து கொள்றோம்டா, எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், இப்போ வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, அண்ட் ஹாஸ்பிட்டல்ல, அண்ட் எங்கெங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் அண்ட் நிறைய இடங்கள் நாங்கள் எங்கெல்லாம் லாகின் பண்ணி எங்களோட டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறோம், அவங்க அதை எடுத்துக்கொள்றாங்க. அங்கே என்ன டேட்டா கேப்சர் நடக்குது, எங்களோட டேட்டாஸ் நாங்கள் எங்களோட தரவை அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க எடுத்துக்கொள்றாங்க. ரைட். இப்போ உதாரணமாக நாங்கள் சொன்ன ஃபேஸ்புக்கை பார்த்தா, நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, காமெண்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஃபேஸ்புக் நோட் பண்ணி டேட்டா கேப்சர் பண்ணியிருக்கு. யூடியூப், அப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து நாங்கள் யூடியூப் எடுக்கிறோம். யூடியூப்ல நீங்கள் ஐசிடி ரிலேட்டடாக வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே திரும்ப அது என்ன செய்யுது, ஐசிடி ரிலேட்டட் வீடியோவை வந்து சஜஸ்ட் பண்ணி திரும்ப உங்களை காட்டி கொண்டு இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்லேயும் அப்படிதான். நீங்கள் போனோன்னே அது என்ன உங்களோட தரவுகளை வச்சு என்ன பார்க்குது, நீங்கள் யார், எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க, எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க, எந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்க, என்னத்தை தேடுறீங்க, ரைட், எந்த மொழியில் பார்க்குறீங்க, எல்லாமே அவள் கேப்சர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் என்னத்தில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்த வீடியோவை அதில் போய் பார்க்குறீங்க, எவ்வளவுத்துக்கு அதில் உங்களோட நாட்டம்னா இருக்குதோ அது ரிலேட்டடான போஸ்ட், அது ரிலேட்டடான வீடியோஸ், அது கண்டென்ட்ஸை உங்களுக்கு அது சஜஸ்ட் பண்ணி கொண்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான், அலி எக்ஸ்பிரஸ் அல்லது இங்கே ஸ்ரீலங்காவில் டேராஸ் இது போன்ற ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணிக்கல, எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா அந்த லேப்டாப்போ இல்லை லேப்டாப் ரிலேட்டடாக லேப்டாப் பேக்ஸ், மவுஸ், கீபோர்ட் இது போன்ற சாதனத்தை திரும்ப சஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற டேட்டாவில் இருந்து அவங்க இதில் எடுத்து நீங்கள் என்னத்தை எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்து உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, உங்களுக்கு அதை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு சிம்பிள் ஒரு நாளில் பார்த்தா, இப்போ ஃபேஸ்புக்ன்ற நிறுவனத்தில் நாங்கள் பார்த்தாலே ஒரு நாளிலேயே கோடிக்கணக்கான ஃபோட்டோஸ், லட்சக்கணக்கான வீடியோஸ் அண்ட் ஆல்சோ இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய போஸ்ட்டுகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது. அப்போ அங்கே உருவாக்குற தரவு உருவாக்கம் வந்து ஹை டெராபைட் அல்லது பெட்ராபைட் டிபிபிபியில் வந்து அங்கே இருக்கிற தரவு வந்து உருவாக்கம் அதிக அளவாக இருக்குது. இதனால டேட்டா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, தரவு அதிகரிக்குது, தரவோட அளவு வந்து அதிகரித்து கொண்டே போகும். முதல்ல வந்து பார்த்தா ஒரு 100, 150, 200 பேர் ஆரம்பத்தில் மிக அரிதான பயன்பாட்டில் இருந்த இணைய பயன்பாடு இப்போ 8 பில்லியனுக்கு அதிகமான ஆட்கள் இன்னுமே அதிகமாக இந்த இணையத்தை பயன்படுத்த வலிக்கிட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு வினாடிக்கும், ஒவ்வொரு ஃப்ராக்ஷனல் செகண்டுக்குமே நிறைய தகவல், பேங்க் டிரான்ஸ்ஃபர், ஜிபிஎஸ் லொகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் என்ற நிறைய தகவல் உருவாகுது. அப்போ நிறைய தரவுகள் அங்கே சேமிக்கப்படுது, அங்கே கெப்பாசிட்டி அதிகமாகவே சேமிச்சு கொண்டு போகுது. அப்போ இதனால தரவோட அளவு அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ உதாரணமாக ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணால் அதில் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்றேக்கில் அங்கே ஒரு அளவான தரவு. இதே லட்சக்கணக்கான பேர் பார்வையிடைக்கில்ல அங்கே வந்து அது ஒரு பிக் டேட்டா, பெரிய தரவா போகுது. எங்க கொண்டே இருக்குதுண்டா, ஒவ்வொரு வினாடியிலும் கூகுள்ல பார்த்தா லட்சக்கணக்கான சர்ச்சஸ், ஃபேஸ்புக்ல லட்சக்கணக்கான லைக்ஸஸ், இப்போ எக்ஸாம்பிள் அலி எக்ஸ்பிரஸஸ் எல்லாம் அமேசான் மாதிரி போன லட்சக்கணக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே சிங்கிள் வினாடிக்கு நடக்குது. அப்போ இங்க நிறைய தரவுகள் உருவாக்கப்படுது ஒரு வினாடிக்குள்ளேயே. அப்போ இதுதான். அப்போ உதாரணமா ஒரு லைப்ரரிக்கு போயாச்சு, அங்க ஒரு 10 புத்தகம் இருக்குண்டா அந்த 10 புத்தகத்தை தேடி எங்களுக்கு தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்றது மிக இலகுவா இருக்கு. அங்க ஒரு 10,000 புத்தகம் இருக்குது என்றா அங்க இருந்த எனக்கு சரியான புத்தகத்தை நான் தேடி எடுக்கிறது மிகவும் கடினம். இது மாதிரி தான் இங்க மிக
பெரிய டேட்டாவில் இருந்து தேவையான தரவை அங்கே கண்டுபிடிச்சி எடுக்கிறது தகவலை கண்டுபிடிச்சிருக்கிறது சரியான கஷ்டம். இங்கே தான் டேட்டா அனலிஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, அங்கே ஒரு 10 லட்சம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் டேட்டாஸ் இருக்குது. அப்போ அங்கே ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி எடுக்கல. அங்கே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு முடிவு ஒன்று எடுத்தாகணும். அப்போ இந்த டைமில் தான் இந்த டேட்டா அனலிஸ்ட்ன்ற வேலை அங்கே போகுது. அப்போ டேட்டா அனலிஸ்ட் என்றது என்ன பெர்சன்டேஜில் இப்போ என்ன நடக்கும்னா, பிக் டேட்டா, ஒரு பெரிய டேட்டா, அதிகமான டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் ஒரு சிறந்த தகவலை கண்டுபிடிச்சு அதுக்குரிய மிகச்சிறந்த ஒன்றை கண்டுபிடிச்சு அதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் இங்கே டேட்டா அனலிஸ்ட் நடக்குது. ரைட், அடுத்தது பார்ப்போம். அடுத்தது அன்றாட வாழ்க்கையில தகவல்ற பயன்பாடு. எங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த தகவல் எப்படி நாங்க பயன்படுத்திக் கொள்றோம்ன்றது இங்க பார்ப்போம். ஒன்று முடிவெடுத்தல். ரெண்டாவது கொள்கைகளை உருவாக்கல். மூன்றாவது திட்டமிடல். நாலாவது எதிர்வு கூறல். தீர்மானம் எடுக்க போறோம்டா. இப்ப உடான முடிவு எடுக்கிறதுண்டா என்ன முடிவு எடுக்கிறது என்றா ஒரு முடிவுக்கு வர ஒரு முடிவு எடுக்கிறேன்டா என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு மாணவன் எக்ஸாம் எழுத போறான்டா, டீச்சர் சொல்றா, இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் 10% வரும், நெட்வொர்க்கிங்ல 40% வரும், அண்ட் கோடிங்ல கோடிங் சம்திங் ஏதோ சப்ஜெக்ட் கோடிங்கோ பைத்தன்ல 40% வரும், அண்ட் சம்திங் இன்னொரு சப்ஜெக்ட் சம்திங் ஒரு ஐசிடியில் ஒரு 10% வரும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கு. இப்படி இதில் ஏதாவது ஒரு பெர்சன்டேஜில் வரும்னு ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் மாணவனுக்கு சொல்லிட்டான்டா, அந்த மாணவனங்க எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்? ஓகே, இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இதுதான் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறது. அப்போ முடிவெடுக்கிறது. இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே ப்ரோக்ராம் 10%, ஐசி 10%, நான் இது 2க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா என்னோட மார்க்ஸ் ஹை லெவலில் வரும். ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ எக்ஸாம்பிளா ஒரு நிறுவனம், கம்பெனி இருக்கு, ஒரு நிறுவனம் ஏ என்ற ஒரு நிறுவனம் இருக்கு, பி என்ற நிறுவனம் இருக்கு. இப்போ ஏ என்ற நிறுவனம் அண்ட் பி என்ற நிறுவனம் இருக்குண்டா, இப்போ ஏ என்ற நிறுவனம் என்ன செய்ய போகுதுண்டா, இவர் ஒரு லேப்டாப் வாங்க போறார். அதே மாதிரி பி என்ற நிறுவனம் என்ன செய்ய போறார், அவரும் ஒரு லேப்டாப் வாங்க போறார். உதாரணமா ஏ என்ற நிறுவனம் இப்போ எக்ஸாம்பிள் ரெம் உதாரணம் ஏன் இருக்கு, பி இருக்கு. இப்போ ரெம் 8 GB, CPU i7 ஒன்று இருக்கு, இன்னொன்று ரேம் 4 GB, இன்னொன்று CPU i5. ஓகே, அப்போ இவர் பார்ப்பார், இவர தேவை வேற, இவர தேவை ஹை லெவலில் இருக்கும். அப்போ இவர் இதை சூஸ் பண்ணி கொள்வார், டெவலப்மெண்ட் சம்பந்தமா தன்னோட எம்ப்ளாயிஸுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு, வழங்குறதுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுவார். இதுல 2ல எது எனக்கு தேவையா இருக்கும் முடிவெடுத்து அந்த லேப்டாப் வாங்குவார். இவரும் இதுல இது தேவையான இதை வாங்கி கொள்ளுவார். இல்ல என்னோட ப்ரைஸ், என்னோட பட்ஜெட், அங்க நாங்கள் வேலை செய்கிறார்கள், இது தேவையான இவர் ஒரு முடிவுக்கு இதை வாங்கி கொள்ளுவார். அப்ப தீர்மானம் எடுக்கிறன்றது இருக்கிறத வச்சுக்கொண்டு அன்றாட வாழ்வில் ஒரு சரியான முடிவுக்கு வாரு. இவ்வளவு இது இருக்குது, எனக்கு என்ன தேவை, எதை சூஸ் பண்ணி கொள்றதுன்றதுதான் இதுல முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க. அப்போ இன்றைக்கு ரேடியோ நியூஸ்ல எங்கேயோ சொல்கிறாங்க, இன்றைக்கு சரியான கனமழை அடிக்க போகுது, பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வரீங்க, ஓகே சம்டைம் மழை வந்தால் ரெயின் கோட், ஜக்கெட்டோ அல்லது ஒரு குடையவோ எடுத்துக்கொண்டு போவோம் என்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. அப்போ டிசிஷன் மேக்கிங்ன்றது கிடைக்கப்பட்ட தகவலில் இருந்து நீங்கள் எப்படி ஒரு முடிவை எடுக்கிறீங்க, அது சரியானதா பிள்ளையானதை தாண்டி நீங்கள் டிசிஷன் முடிவு எடுக்கிறது அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்றது தான் இங்கே இருக்கிற பிரதான காரணி. ரைட். சரி, முடிவெடுத்தல் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கொள்கையை உருவாக்குறது எப்படின்னு பார்ப்போம். இப்ப ஒரு ஒரு டியூஷன் சென்டரோ அல்லது ஒரு ஸ்கூல்லையோ மாணவர், அதுல 80% மாணவர் தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு முடிவு, ஒரு ஆய்வுல டீச்சர்ஸ் ஆகுது தெரிய வருது. அப்ப அவங்க ஒரு புதிய கொள்கை, ஒரு புதிய சட்டத்தை கொண்டாடுறாங்க. இனிமேல் வகுப்பறை நேரத்தில் யாரும் தொலைபேசி பயன்படுத்தல் ஆகாது, கூடாது என்ற ஒரு சட்டம் வைக்கப்படுது. கொள்கை அங்க என்ன நடக்குது என்றதை வச்சு கொண்டுதான் அங்க ஒரு கொள்கை ஒன்று உருவாக்குது, அங்க சட்டம் ஒன்று வைக்கப்படுது. இனிமேல் அந்த செயற்பாடு அங்க நடக்கக்கூடாது, அதை குறைச்சு கொள்ளணும்ன்றதுக்காக.
ஒரு சாலையில அதிக அளவு விபத்து நடக்குது. இப்ப அரசாங்கம் பார்க்குது ஒரு சாலையில அதிக அளவு ஒரு ஆக்சிடென்டாவே நடந்து கொண்டிருக்கு. அங்க என்னென்ன செய்யலாம்? சிக்னல், டிராபிக் சிக்னல் கொண்டுரலாம், சிசிடிவி கேமரா பொருத்தலாம், ஸ்பீட் லிமிட் கொண்டுரலாம். அப்படி அங்க கொண்டாடுது, அங்க ஒரு மாற்றத்தை கொண்டாடுது, அங்க ஒரு சட்டத்தை மேற்கொள்றது, அல்ல அங்க புதிய கொள்கைகளை உருவாக்குறது. இதுகள்லாம் நாங்க கொள்கை உருவாக்கம்னு சொல்றது. உதாரணமா சொல்லலாம். இப்ப என்ன பாடசாலை மாணவர்களோ இல்ல பள்ளி மாணவர்களோ சாதாரணமா ஒரு டியூஷன் சென்டருக்கு என்னத்துக்கு போய் படிச்சு கொண்டிருந்த காலம் போய் இப்போ வீட்டில இருந்து படிக்கிறது. ஜூம் அதிக அளவு வளர்ந்தால வீட்டில இருந்து எங்கே இருந்து வேணாலும் ஒரு சிறந்த டீச்சரை தேர்வு செஞ்சு படிச்சு கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன் இதனால டிராவலிங் சார்ஜஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே சரியான ஒரு டீச்சர்கிட்ட சரியான ஒரு பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃபுல் ஃபோக்கஸில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபுல்லாக அந்த சப்ஜெக்டை கேட்டு விளங்கி திரும்ப திரும்ப படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஒரு டிசிஷன் மேக்கிங். அப்படி இருந்தது இப்போ இப்படி ஒரு செக்ஷன். இப்போ ஃபுல்லாக சில வகுப்புகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க ஃபிசிக்கலாக 80 விதமான 90 விதமான மாணவர் இல்லை நான் ஃபிசிக்கலாக வேற இல்லை ஜூமில் இருந்து படிக்கிறேங்க. அந்த டீச்சர் கிளாஸஸ் ஜூம்க்கு மாத்திரம் ஃபிசிக்கல் கிளாஸ் ஃபுல்லாகவே ஜூம் வர்ச்சுவல் கிளாஸஸாக மாற்றப்படுது. அப்போ முடிவெடுத்தல் ஓகே, கொள்கை உருவாக்கல் ஓகே.